கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ தேர்வு தேதி எப்போது வெளியாகும்? 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதிகளை டிசம்பரில் சிபிஎஸ்இ அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் 26 நாடுகளில் உள்ள 8000 பள்ளிகளில் சுமார் 44 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தேர்வுகளை நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. இறுதித் தேர்வுகளுக்கான மாதிரி தாள்களை சிபிஎஸ்இ academic.nic.in என்றிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் கவனத்திற்கு முக்கிய அறிவிப்பு வெளியீடு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான கற்றல் திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வு நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்வு 7 முதல் 10ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட தேர்வு அக்டோபர் 22 முதல் 25ஆம் தேதி வரையும், 3ஆம் கட்ட தேர்வு 26 முதல் 29ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.exams.tnschools.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 78 ஆண்டுகளுக்கு பின் வானில் அதிசயம். பூமியிலிருந்து சுமார் 3000 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் 70 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வானில் தோன்ற உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டார் டி கரோனா போரிலிஸ் ஆகிய பெயரில் அழைக்கப்படும் இந்த நட்சத்திரத்தை வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே காண முடியும். இந்த நட்சத்திரம் அடுத்த சில நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் வானில் தென்படலாம் என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அரசு கலைக் கல்லூரிகளில் ஓய்வறை அமைக்க உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவிகள் ஓய்வெடுக்க தனி அறை அமைக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வறை கட்டுவதற்கு ரூபாய் 8.55 கோடியை 3 வாரங்களில் ஒதுக்கவும் தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. முன்னதாக அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் உள்ள சானிட்டரி நாப்கின் எந்திரங்கள் பராமரிப்பின்றி இருப்பதாக வெளியான செய்தி அடிப்படையில் ஹைகோர்ட் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. அனுமதியின்றி உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்கள் விவரம் சேகரிப்பு. தொடக்க கல்வித்துறை நடவடிக்கை. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அனுமதி பெறாமல் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு தொடக்க கல்வி அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.